ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நைட்டு டின்னர் இடியாப்பம் செய்ய போகிறேன். இடியாப்பத்துக்கு என்ன சைடிஷ் நல்லாயிருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் இடியாப்பத்துக்கு வந்து வடைக்கறி செய்ய போகிறேன். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இடியாப்பம் செஞ்சு அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வடைக்கறிக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம வடைக்கு அரைக்கிறாப்புலையே எடுத்துக்கலாம். 2 வரமிளகா கூட கொஞ்சம் சீரகம், உப்பு கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்காங்க. இந்த அளவுக்கு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்காங்க. இதை வந்து நான் ஸ்டீம் பண்ணி தான் போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆயிலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் நைட்டில் சாப்பிட்றதுனால ஆயில் இல்லாமல் ஸ்டீம் பண்ணி போடுறேன். இட்லி பானையில் கொஞ்சம் கொஞ்சமாக வடை மட்டும் தட்டி எடுத்து வச்சுட்டு அதை இட்லி பானையில் வச்சு மூடி வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ரொம்ப வேகணும் அப்படின்லாம் இல்லை, கொஞ்சம் ஓரளவு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வெந்தால் போதும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து வடைக்கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்ருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். அது கூட சீரகம், சோம்பெல்லாம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து 2 எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்காங்க. வெங்காயம் கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன், அதனால் இவ்வளவு போதும். இப்போ இது கூட ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த வடையை வந்து இப்படி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா உதுத்து எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லா தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே இப்போ வந்து அந்த வடை அரைச்சோம்ல மிக்ஸி, அதில் உள்ள அந்த மாவு கொஞ்சம் கலக்கி தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா வாசனை கமகமன்ட்டு வருது. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம உதுத்து வச்சிருந்த அந்த வடையை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இப்போ வந்து மல்லித்தலை கொஞ்சோண்டு மேலே தூவிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பமும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட டின்னர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வடைக்கறி உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இது இடியாப்பம் மட்டும் இல்லை, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இடியாப்பம், வடைக்கறி டின்னர். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.